தீபாவளி ஸ்பெஷல் சுசியம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு சுழியம் எப்படி வேணாலும் பேர் இருக்குது. ஒரு ஒரு ரீஜியனில் ஒரு ஒரு மாதிரியான பேர். இதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே கப்பில் 1 கப் உளுந்து, 1/2 கப் பச்சரிசி வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பை குக்கரில் இந்த அளவுக்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல், 1 கப் அளவுக்கு வெல்லம், கொஞ்சமாக தண்ணி நல்லா கரைஞ்சதும் நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பு அதில் சேர்த்து கட்டி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுறலாம். அதுக்குள்ளே ஊறின உளுந்தையும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு ஆறினதுக்கப்புறமா உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். மேல் மாவில் சிட்டிக்கை உப்பும் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். குழிப்பணியாரக்கல்ல எண்ணெய் சேர்த்து காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு உருண்டையாக மேல் மாவில் போட்டு இதிலையே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மொத்தமாக எண்ணெயில் பொரிக்காமல் இந்த மாதிரி பொரிக்கும் போதும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.